ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதுதான் நமது இந்த அமர்வினுடைய தலைப்பு. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது மூமின்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவிதமான சோதனைகள், பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். ஏன் இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதை கூட அல்லாஹ் இந்த 41வது அத்தியாயத்தினுடைய 30-31 அல்லாஹ் சொல்லும் பொழுது, நிச்சயமாக எவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள் ரப்புன் அல்லாஹ், நாவால் சொல்றாங்க நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். சும்ம பிறகு தஸ்தகாமு, அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களின் மீது தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, எனது வானவர்களை நான் அவர்களின் மீது இறக்குகிறேன். அந்த வானவர்கள் சொல்வார்கள் அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலை அடைய வேண்டாம். வ அப்ஷிரு பில் ஜன்னah, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சொர்க்கத்தை கொண்டு நாங்கள் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறோம். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி, நாங்கள் உங்களினுடைய உலகத்தின் பாதுகாவலர்களாகவும் நாளை மறு உலகத்தின் பாதுகாவலர்களாகவும் இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தகி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ, எதையெல்லாம் கற்பனை செய்வீர்களோ அத்தனையையும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி தர தயாராக இருக்கிறான் என்று அந்த வானவர்கள் சுப செய்தி சொல்வார்கள். யாருக்கு? இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், நாவால் அல்லாஹுதான் எங்களினுடைய ரப்பு என்று சொல்பவர்கள். சும்ம பிறகு இஸ்தகாமு, அதில் உறுதியாக இருப்பவர்கள். எப்பொழுது இந்த உறுதியை நாம் பரிசோதிக்க முடியும்? எனது ஈமான் உறுதியாக இருக்கிறது, எனது ஈமான் மிகவும் ஸ்ட்ராங்காக, மிகவும் கனமாக இருக்கிறது என்பதை இந்த சோதனைகளை கொண்டுதான் அறிய முடியும். அல்லாஹ் அதற்காக வேண்டித்தான் யாரினுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதனைகளை, இழப்புகளை, அல்லாஹ் கஷ்டங்களை ஏற்படுத்துவான். அந்த நேரங்களில் எல்லாம் எமது உள்ளம் எந்த அடிப்படையில் இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபஜ்ர் 15-16 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தில் மனிதர்கள் இரண்டு விதமாக இருப்பார்கள். அந்த இரண்டு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் சூரா ஃபஜ்ர். முக்கியமாக உள்ளங்களில் சோதனை வரும் பொழுதெல்லாம், எமது வாழ்க்கையில் சிரமங்கள் வரும் பொழுதெல்லாம், கண்டிப்பாக சில நேரங்களில் உலகத்தில் வாழ்வதற்கே நடுங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துவான். வாழ்க்கையில் எனக்கு உலகம் என்பதே எனது மகளாக கூட இருக்கலாம், எனது தாயாக கூட இருக்கலாம், எனது மகனாக கூட இருக்கலாம். அவர்களினுடைய இழப்பை கொண்டு இதற்கு பிறகு எனது வாழ்க்கையில் வசந்தத்தினுடைய வாயிலே இல்லையோ என்ற இக்கட்டான காலங்களை எல்லாம் அல்லாஹ் உருவாக்குவான். மிகப்பெரிய பணக்காரனாக அல்லாஹ் வாழ வைத்திருப்பான். என்பதாக காசுக்காக வேண்டி பிச்சை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை எல்லாம் அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 80வது அத்தியாயம் 15-16 அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சான், மனிதன் யார் என்று சொன்னால் மனிதர்களில் ஒரு கூட்டம், இதப்தலாஹு ரப்புஹு, அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். ஃபஅக்ரமஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைக்கு அந்த சோதித்து கஷ்டத்தை கொடுக்காமல் அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தான். அல்லாஹ் மனிதனை பார்க்கிறான், மனிதனினுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பதையே சோதனையாக கொடுத்த ஃபஅக்ரமஹு, அவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால். ஃபயகூலு ரப்பி அக்ரமன், மனிதன் சொல்லுகிறான் எனது ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், எனது ரப்பு என்னை ரொம்ப நல்லா வாழ வச்சிருக்கிறான், என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறான், என்ன கவலையில நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு இன்று வரை கவலை என்று எதுவும் இல்லை, நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறான், நல்ல பிள்ளையை கொடுத்திருக்கிறான், நினைத்த நேரத்தில் செலவு செய்வதற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று மனிதன் அல்லாஹ் அவனை திருப்திப்படுத்தினால், சிறந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். மனிதன் என்ன நினைக்கிறான்? ஒரு சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் என்னை வாழ வைத்திருக்கிறான். யகூலு ரப்பி, எனது ரப் அக்ரமன், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இது சில காலம். வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்குஹு, அல்லாஹ் அவனை சோதிக்கிறான் சில காலத்திற்கு பிறகு. ஃபகதர அலைஹி ரிஸ்குஹு, அல்லாஹ் எண்ணி அவனுக்கு உணவுகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். இதற்கு முன்னால் அல்லாஹ் தாராளமாக கொடுத்தான், சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான், நிம்மதியாக வாழ வைத்தான். மனிதன் என்ன சொன்னான்? ரப்பி அக்ரமன், எனது ரப்பி என்னை கைவிடவில்லை, என்னை சிறந்த உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான். சில காலத்திற்கு பிறகு இதா மப்தலாஹு ரப்புஹு, அல்லாஹ் அவனை சோதிக்கிறான். சோதித்ததற்கு பிறகு ஃபகதர அலைஹி ரிஸ்குஹு, அல்லாஹ் அவனை எண்ணி செலவு செய்ய வைத்து விட்டான், அல்லாஹ் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டால். ஃபயகூலு ரப்பி அகானன், மனிதன் வார்த்தையை விட்டு விடுகிறான், எனது ரப்பு என்னை கைவிட்டு விட்டான், எனது ரப் என்னை கைவிட்டு விட்டான், நான் தான் அவனை வணங்குகிறேன்,
நான் தான் அவனிடத்தில் மிக தூய்மையாக இருக்கிறேன், நான் தான் அவனுக்கு மிக பிடித்தமானவனாக இருக்கிறேன். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வட்டி வாங்குகிறார்கள், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஏமாற்றுகிறார்கள், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தவறான வழியில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் நான் மிக சரியானவனாக இருக்கிறேன், நான் மிக சுத்தமானவனாக இருக்கிறேன். ஏன் என் ரப்பு என்னை சோதிக்க வேண்டும்? பொதுவாக ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், நண்பு சகோதரர்கள், இந்த தலைப்பு என்பது இன்ஷா அல்லாஹ் பின்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் எந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு தலைப்பு என்று சொன்னால், மனிதர்கள் பல நேரங்களில் நான் உட்பட எல்லோருமே சோதனைகள் என்று வரும் பொழுது, கஷ்டம் என்று வரும் பொழுது கொஞ்சம் நிராசை அடைந்து விடுகிறோம். அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கையை விட்டு கொஞ்சம் இறங்கி விடுகிறோம். அல்லாஹ் என்று ஒருவன் இருக்குகிறானா? எனது வார்த்தையை அவன் கேட்கிறானா? அல்லாஹ் ஏன் என்னை போட்டு இப்படி வாட்டுகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், இதா அஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்பதனுடைய அடையாளமே இப்தலாஹும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளின் பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது ஈமானினுடைய உறுதியை அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், மனிதர்களில் சிலர் அல்லாஹ் எங்களினுடைய ரப்பு என்று சொல்லுவார்கள், சும்ம பிறகு இஸ்தகாமு, அதில் மிக உறுதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அந்த உறுதியை அல்லாஹ் பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். பல நேரங்களில் சோதனையாகவே வாழ்க்கையை அல்லாஹ் வைத்து விடுவான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை இமாம் புகாரி 4664வது செய்தியாக, இமாம் முஸ்லிம் 2381வது செய்தியாக பதிவு செய்கிறார். எந்த அளவுக்கு உறுதி என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதரை கொண்டு அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். இக்கட்டான நேரம், தொண்டை அடைக்கக்கூடிய நேரம், முழு உலகமும் கைவிட்டு எம்மை கொலை செய்வதற்காக வேண்டி நொடிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் ஒரு முஃமினினுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது என்பதற்கு இமாம் புகாரி அவர்கள் 4664லும் இமாம் முஸ்லிம் அவர்கள் 2381லும் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால லா இலாஹ இல்லல்லாஹு பரப்புறாங்க. பரப்பி என்ன செய்றாங்க? மக்கள் ஒரு கட்டத்தில் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளோடு ஒப்பந்தம் செய்கிறார்கள். மதீனாவாசிகள் எங்க நாட்டுக்கு நீங்க வாங்க சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வின் தூதர் மதீனாக்கு கிளம்பலாம் என்று நினைத்தால் மக்காவாசிகளுக்கு இந்த செய்தி எட்டி விடுகிறது. கிளம்புவதற்கு பல நாட்களுக்கு முன்னாடியே தனது நபித்தோழர்கள் அத்தனை நபர்களையும் ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ், அபூபக்கர், இன்னும் பலகீனமான நபித்தோழர்கள் மட்டும் மக்கால இருக்கிறாங்க. இப்ப முதல்லயே இந்த மக்கா காஃபிர்களுக்கு தெரிஞ்சிட்டு நபி கண்டிப்பாக ஒரு நாள் மக்கா விட்டு வெளியேறுவார். காரணம், அவர் மக்கா விட்டு அவர் வெளியேறுவது பிரச்சனை அல்ல. அவர் வெளியேறும் பொழுது மதீனாவிற்குள் அவர் நுழைகிறார், முஹம்மதாக அல்ல, ஒரு பெரிய மன்னராகத்தான் நுழைய போகிறார். காரணம், முழு மதீனாவையும் இஸ்லாமிய கண்ட்ரோல்ல ரசூலுல்லாஹ் கொண்டு வந்துட்டாங்க. மக்கால இருக்கும் பொழுது மதீனாக்குள்ள ரசூலுல்லாஹ் முஹம்மதாக நுழையவில்லை, பெரிய ஒரு ஆட்சியாளராக நுழைய போகிறார். இந்த மதீனாவினுடைய முழு ஆட்சி அதிகாரமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்துல கிடைச்சிட்டால் இந்த மதீனாவை தாண்டி தான் நம்ம வியாபாரம் செய்யணும். இவங்களுக்கு பலம் கிடைக்க கிடைக்க நாம் செய்த துரோகத்திற்கு நம் மீது போர் செய்து விடுவார்கள். காரணம், நபியினுடைய இறை இல்லமும் இங்குதான் இருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹ்வை தடுத்து வைக்க வேண்டும் என்பதாக திட்டமிடுகிறார்கள். மிகப்பெரிய திட்டங்கள் அபூஜஹில் தலைமையில் பல திட்டங்கள் நடைபெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களுக்கு வஹி கொடுத்தவுடன் நபியும் நபியினுடைய தோழர் அபூபக்கரும் வெளியேறி விடுகிறார்கள். இப்ப வெளியேறும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறார்கள், கண்டிப்பா நம்ம இப்ப மதீனாவுடைய பாதையில போனா நம்மள அவங்க பிடிச்சிருவாங்க. வீட்டுல பாப்பாங்க, நான் இல்லங்கும் பொழுது அபூபக்கர் வீட்டுல போய் பார்ப்பாங்க, அவர் இல்லங்கிற பொழுது மதீனாக்கு தான் போறாருன்னு சொல்லி மதீனா பாதையில வந்துருவாங்க. நம்ம ஒட்டகம் தான் வச்சிருக்கிறோம், அவங்க குதிரை வச்சிருக்கிறாங்க, நம்மளை கண்டிப்பா பிடிச்சு அணைச்சு கொண்டு போயிருவாங்க, கொன்றுவார்கள் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் நம்ம மதீனாவுக்கு போகாமல் சௌர் என்று சொல்லக்கூடிய அந்த குகையில் நாம் என்ன செய்து கொள்ளலாம், 3 நாட்கள் தங்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் முடிவெடுக்கிறார். 3 நாட்கள் அங்க தங்கிட்டால் 3 நாட்கள் மனிதர்கள் தேடுவாங்க. 3 எங்க போனாலும் எங்க போனார், எங்குமே இல்லையே. அப்ப அல்லாஹ் அவரை பாதுகாத்துட்டான்னு சொல்லி அவங்க திரும்பி விடுவார்கள் என்ற நம்பிக்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கும் நீங்க மக்கால பார்க்கலாம், அந்த சௌர் என்ற குகையில ரசூலா போய் தங்கிட்டாங்க. அபூபக்கர், உமர். இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்றான். 9வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம். இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்றான். இமாம் புகாரி நான் அப்பட சொன்ன மாதிரி 4664. வாழ்க்கையில் ஈமான் பலகீனம் அடையும் பொழுது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா, எமது கஷ்டத்திற்கு அவன் இறங்குவானா என்று நினைக்கும் பொழுது இந்த வசனம், இந்த ஹதீஸை எல்லாம் படிச்சு பாருங்க. ஈமான், உண்மையில் ஈமானினுடைய உறுதி என்றால் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உள்ள போறாங்க.
அந்த குகையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இமாம் புகாரி பதிவு செய்யற அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நதர்து அக்தாமல் முஷ்ரிகீன் வ நஹ்னு ஃபில் கார் வ ஹும் அலா ரூசினா. ரசூலுல்லாஹ் அந்த சௌர் என்ற குகையில இருக்கிறாங்க. அபூபக்கர் அவங்க கூட இருக்கிறாங்க. அந்த சொல்றாங்க, நதர்து இலல் அக்தாமில் முஷ்ரிகீன். எந்த முஷ்ரிக்கீன்கள் இப்ப ரசூலுல்லாஹ் தப்பிச்சோன்னு முஷ்ரிக்கீன்கள் திட்டம் போட்டாங்க, அபூ ஜஹில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு வருவங்களுக்கு 100 சிகப்பு ஒட்டகங்கள் கொடுக்கப்படும். இப்ப ரசூலுல்லாஹ்வை கொல்லணும் என்பதை தாண்டி 100 சிகப்பு ஒட்டகம் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு சிகப்பு ஒட்டகம் இன்றைய காலத்தில் ஒரு BMW மாதிரி அந்த அளவுக்கு மிக உயர்வானது. சிகப்பு ஒட்டகங்கள் என்பது உலகத்திலேயே அபூர்வமானது. நபியினுடைய ஒரு தலைக்கு 100 BMW என்று அறிவிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இப்ப இந்த திட்டத்துல ரசூலுல்லாஹ்வை கொல்லணும் என்பதை தாண்டி இந்த பரிசை வாங்கணும் சொல்லி எல்லா இளைஞர்களும் மதீனா மக்கா விட்டு வெளியாயிட்டாங்க. எப்படியாச்சும் நம்ம அவரை பிடிச்சிடணும். அபூபக்கர் சொல்றார், நதர்து இலல் அக்தாமல் முஷ்ரிகீன் வ நஹ்னு ஃபில் கார் வ அலா ரூசினா. நாங்க அந்த குகையில இருக்கிறோம். நான் அந்த குகைக்கு மேல பார்க்கிறேன். முஷ்ரிக்கீன்களினுடைய கால்கள் எல்லாம், அவர்களினுடைய கால் பாதத்தை நான் பார்க்கிறேன். அலா ரூசினா, என் தலைக்கு மேல அவங்க நிக்கிறாங்க. என் தலைக்கு மேல அவங்க நிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதரை அழைக்கிறேன். லவ் அன்ன அஹதஹும் நதர கதமை. அந்த நிக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் ஈமானினுடைய உறுதி என்றால் என்ன? அபூபக்கரினுடைய வார்த்தை என்ன? லவ் அன்ன அஹதஹும் நதர தஹத கதமை. யார் சொன்ன, நம்மள அவங்க பார்க்க வேண்டாம், நம்மள அவங்க தேட வேண்டாம். நிக்கக்கூடியவர்கள் தங்கள் காலை பார்த்து விட்டால், நிக்கக்கூடியவங்க இப்படி நிக்கிறாங்க, தங்க காலை, ஏன் அவங்க காலை அவங்க பார்த்து விட்டால் ல அபஸர்னா ல அப்ஸர்னா, நம்மள பார்த்துருவாங்களே. யாருக்கு பயந்து ஒதுங்கினோமோ அவங்க நம்ம தலைக்கு மேல நிக்கிறார்கள், நம்மளை தேட வேண்டாம். அவங்க கால அவர்கள் பார்த்தால் போதும், நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதான் ஈமான். இக்கட்டான ஒரு நேரம். இந்த நேரத்தில் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், எல்லா கஷ்டம் வந்து சோதனையில கத்தி கதர்னதுக்கு பிறகு நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் அதல்ல, நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் அதல்ல. துண்டைகள் நிற்கக்கூடிய நேரம், எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், எதிரிகள் தலைக்கு மேலே நிற்கக்கூடிய நேரம். எதிரிகள் என்னை பார்க்க வேண்டாம், எதிரிகள் அவர்களின் காலை பார்த்து விட்டாலே தலைகள் வெட்டக்கூடிய நேரம், தலைகள் வாள்கள் தொண்டையின் பக்கம் நிற்கக்கூடிய அந்த நேரம். அபூபக்கர் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு பேசினார்கள். மாதன்னுக யா அபூபக்கர் பிஇஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நம்ம 2 பேர் இருக்கிறோம் நினைக்கிறியா? அல்லாஹு சாலிசுஹுமா, அல்லாஹ் நம்மோடு கூட இருக்கிறான். வலா தஹ்சன், கவலை அடையாதே. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் கைவிட மாட்டான். எனக்கென்று ஒரு ரப் இருக்கிறான். யாருக்காக வேண்டி வெளியேறினோம், யாருக்காக வேண்டி வாழுகிறோம், அந்த ரப் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான். அல்லாஹ் பாதுகாத்தான். அத்தியாயம் 26வது அத்தியாயம் 59வது வசனம். ஈமானினுடைய உறுதி நம்ம எல்லாம் படிக்கிறோமா இல்லையா? நாங்கள் எல்லாம் முவஹிதுகள், நாங்கள் எல்லாம் ஈமான்தாரிகள். அல்லாஹ் சொல்றனா இல்லையா? உறுதியான ஈமானுடையவர்களின் மீது வானவர்கள் இறங்குவார்கள், அவர்களை பாதுகாப்பார்கள், கவலை அடையாதீர்கள் என்று சுப செய்தி சொல்வார்கள் என்றால் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அந்த ஈமானினுடைய உறுதி என்றால் என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல மற்றொரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடம் நடத்துகிறான். 26வது அத்தியாயத்தினுடைய 59 65 வரை நீங்க படிச்சு பார்க்கணும். பாருங்க, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட பிரச்சாரம் பண்றாங்க. ஈமானினுடைய உறுதியை பாருங்க. பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு கட்டத்துல ஃபிரௌன் அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளல. என்ன செய்கிறான் ஃபிரௌன்? அவங்கள கொலை செய்யறதற்காக வேண்டி முடிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஃபிரௌன் வந்து எகிப்துல தான் என்ன செய்கிறான்? ஆட்சி செய்கிறான். ஃபிரௌன் என்பது அவன் பெயர் அல்ல. எப்படி ஜனாதிபதி, இந்தியாவினுடைய அதாவது ஜனாதிபதி என்ற அந்த பதவிக்கு எப்படி நம்ம ஜனாதிபதின்னு சொல்லுவோமோ, நரேந்திர மோடி என்று அவருடைய பேரா இருந்தாலும் பிரதமர் என்பதாக எப்படி அந்த பதவிக்கு சொல்வோமோ, அத மாதிரி எகிப்தினுடைய மன்னர்களுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்ட பெயர் ஃபிரௌன். அவனுடைய பெயர் என்ன கிடையாது? ஃபிரௌன் கிடையாது. பல ஃபிரௌன்கள் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. பல ஃபிரௌன் என்று சொன்னால் எகிப்தினுடைய ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் என்ன செய்வார்கள்? அந்த ஃபிரௌன் என்ற ஒரு வார்த்தையை சொல்வாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு ஃபிரௌன் என்பதாகவே அந்த வார்த்தையை கொண்டே அல்லாஹ் அவனை என்ன செய்கிறான்? அறிமுகப்படுத்துகிறான். அப்ப என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு கட்டத்துக்கு மேல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனு இஸ்ரவேலர்களை எல்லாம் புரட்சி பண்ணி லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதற்கு பிறகு நம்ம எகிப்துல வாழ வேண்டாம். அல்லாஹ் ஒரு கட்டத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அடுத்த நாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருவான். மூமின்களுக்கு மதீனாவை ஏற்படுத்தி கொடுத்தான். இப்ராஹிமுக்கு ஷாம் என்ற அந்த தேசத்திற்கு ஹிஜ்ரத் செய்ய அல்லாஹ் கட்டளையிட்டான்.
அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரத்தை என்ன செஞ்சிருந்தான் என்று சொன்னால் எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். ஈமான பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணணும். அந்த இடத்தில் முழுமையாக செயல்முறைப்படுத்தாவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டிய அந்த நாட்டை இழந்து மற்றொரு நாட்டுக்கு செல்றதுக்கு பெயர் ஹிஜ்ரத். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, இரவோடு இரவாக தன பனி இஸ்ரவேலர்கள் தன்னை நம்பி அந்த சிறிய கூட்டத்திற்கு தகவலை கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன செஞ்சிருங்க, இன்றைய காலையில சூரியன் உதிக்க கூடியதற்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடணும், இந்த எகிப்தை விட்டு நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல பலஸ்தீனுக்கு போகலாம் என்ற ஒரு சிந்தனையில வராங்க. இந்த சம்பவம் தன்னுடைய இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் தகவலை கொடுத்துட்டாங்க. ஆனா ஃபிரௌனுக்கு இந்த செய்தி போய் எட்டி விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமும் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. தங்களுடைய துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, எகிப்தை விட்டு வெளியே போயிடலாம், ஈமான பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி இந்த ஃபிரௌனினுடைய கொடுமையிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி கிளம்பி வெளியே போறாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் வாக்கு கொடுத்தாங்க. என்ன வாக்கு கொடுத்தாங்க என்று சொன்னால், அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் சொல்வான், அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு ஒரு பூமியை தருவான், கண்டிப்பா நம்மளை அல்லாஹ் ஆட்சியாளராக வைப்பான், அல்லாஹ்வுக்காக வேண்டி இலக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் கைவிட மாட்டான். இந்த வாக்கை நம்பி இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு வந்துட்டாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்பொழுது இந்த சம்பவம் யாருக்கு தெரிஞ்சிட்டுனா, ஃபிரௌனுக்கு தெரிஞ்சாச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 26வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்துல, கதாலிக வௌரஸ்னாஹா பனி இஸ்ராயீல், இவ்வாறே அவர்களை வெளியேற்றி இஸ்ரவேலர்களினுடைய சந்ததியை அவர்களுக்கு நாம் வாரிசுகளாக ஆக்க நாடினோம். அவங்க வெளியே போனாங்க. ஃபஅத்பஅஹும் முஷ்ரிகீன், அவங்க நாட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்ச உடனே இந்த செய்தி காஃபிர்களுக்கு தெரிந்து விட்டது. ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன், அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஃபிரௌனுக்கு இந்த சம்பவம் கேட்ட உடனே ஃபிரௌன் தனது படைகளை கொண்டு இவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஓடுகிறான். கூட்டம்லாம் இப்படி போறாங்க, உறுதியான ஈமான பாருங்க. பின்னாடி யாரு, ஃபிரௌனினுடைய கூட்டம். முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டம் போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்க்கறாங்க, ஒரு கடல் வந்துச்சு. கடல் வந்தாச்சு. பின்னாடி ஃபிரௌனினுடைய படை. ஒன்னு சாகணும் கடல்ல விழுந்து, அல்லது ஃபிரௌன் கையில சகாதத்தை அடைய வேண்டும். இந்த ரெண்டு வழிதான் இருக்கிறது. இந்த ரெண்டு வழியை தாண்டி ஒரு வழி இல்லை. இயற்கை அப்படிதான் இருக்கு. ஒன்னு கடல் வந்தாச்சு, கடல்ல விழுந்து செத்து போயிடணும். ஃபிரௌன் வந்துட்டான், துரத்திட்டான், கடல்ல விழுந்து சாவ போறோம். அல்லது கடல்ல விழாட்டா ஃபிரௌன் நம்ம கழுத்தை வெட்டுவான், ஷஹாதத்து கிடைச்சிடும். இந்த நேரத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். மூசாவை பார்த்த அந்த தோழர்கள் சொன்னார்கள், மூசா வந்துட்டாங்களே, முடிஞ்சிட்டே, லைஃப் முடிஞ்சு போச்சே. ஈமான் சொன்னாய், பலஸ்தீன் சொன்னாய், ஒரு பெரிய உலகத்தை கிடைக்க போகிறது எல்லாம் சொன்னாய். முன்னு கடல்ல விழ போறோம் அல்லது ஃபிரௌன் கையில சாக போறோம். இன்னா லமுத்ரகூன், முடிந்து விட்டது நமது வாழ்க்கை. நம்மளை பிடிச்சிட்டாங்களே, நமக்கு பின்னாடி வந்துட்டாங்களே, உலகம் அப்படிதான் இருக்கிறது. அந்த நிலைமையில தான் அந்த கூட்டம் இருக்கிறார்கள். ஆனால் ஈமானினுடைய உறுதியை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? கால கல்லா, முடியவில்லை, இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, எனக்கென்று ஒரு ரப் இருக்கிறார், எனக்கென்று ஒரு ரப் இருக்கிறார், கண்டிப்பாக வழிகாட்டுவார், வழிகாட்டாமல் விட மாட்டான். யாருக்காக வேண்டி வாழுகிறோம், யாருக்காக வேண்டி வெளியேறினோம், யாருக்காக வேண்டி சுஜூது செய்கிறோம், யாருக்காக வேண்டி தொழுகிறோம், யாரை அல்லாஹ் என்று அழைக்கிறோம், அந்த ரப்பு நம்மோடு இருக்கிறான், கண்டிப்பாக வழிகாட்டுவான். பேசி முடிக்கும் பொழுது அல்லாஹ் வஹி அறிவித்தான், ஃபஅவ்ஹைனா இலா மூஸா அன் இத்ரிப் பிஅஸாக்கல் பஹர் ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம். மூசாவே, உனது தடியை கொண்டு கடலை நீ அடிப்பாயாக. கடலை அடித்தார். கடல் அடித்ததற்கு பிறகு அவர்கள் தப்பிக்கக்கூடிய சிறந்த பாதைகளை அல்லாஹ் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம், நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹுவின் மீது முழுமையாக நாங்கள் நம்பிக்கை வைத்தால், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், ஹஸ்புன் அல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவன் பாதுகாப்பதில் மிக சிறந்தவன். உலகம் கைவிடலாம், உலகத்தினுடைய எல்லா மருத்துவர்களும் முடிவு செய்யலாம், கேன்சர் ஒரு சில நொடிகளில், ஒரு சில நாட்களில் உனது நாளை நீ எண்ணிக்கொள். உலகத்தினுடைய எல்லா மருத்துவர்களும் சொல்லலாம், உனக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காது என்பதாக சொல்லலாம். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், எனக்கு என்று ரப் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். இமாம் புகாரி ரலியல்லாஹு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, 4563வது செய்தி, 4564வது செய்தி, ரெண்டு ஹதீஸும் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ஆகிரு
في كان آخر كلامه إبراهيم عليه السلام ألقي في النار. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கினுடைய தேசத்துல பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்கு, அந்த நாட்டு மன்னன் நம்ரூத் பெரிய நெருப்பு குண்டத்தை சிலைகளை எல்லாம் அவங்க உடைத்ததற்கு பிறகு ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை என்ன செய்யறான், அவங்களுக்காக ஏற்படுத்துகிறான். எந்த அளவுக்கு அந்த நெருப்பு குண்டம் என்று சொன்னால், நெருப்பு குண்டத்துக்கு பக்கத்துல போய் இப்ராஹிம போட்டால் போடுறவன் கரிஞ்சு விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த நெருப்பை எப்படி அவங்க உருவாக்கினார்கள் என்பது அல்லாஹ் சொல்லும் பொழுது, அத்தியாயம் 21வது அத்தியாயம், நீங்க உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா 21வது அத்தியாயம் அம்பியா என்பதாக ஆரம்பமாகும். வலக்கத் ஆத்தைனா இப்ராஹிம் என்றே அல்லாஹ் ஆரம்பிப்பான். 51வது வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட 70 வரை நீங்க படிங்க, 20 வசனம் படிங்க. அதுல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலைகளை எல்லாம் உடைச்சிருந்தாங்க. உடைத்ததற்கு பிறகு அந்த கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, யார் இந்த சிலையை உடைச்சதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க, கண்டுபிடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை புடிச்சிட்டு வந்துட்டாங்க. இவர்தான் உடைத்தார், இவர்தான் உடைக்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணாருன்னு சொல்லி. இப்ப அந்த மக்கள் எல்லாம் தீர்ப்பு என்ன கொடுக்கறாங்கன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலு ஹர்ரிகு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 21வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனத்துல, மனிதர்கள் அந்த மன்னர்கள் சொன்னார்கள், ஹர்ரிகுஹு, இப்ராஹிமை எரித்து விட வேண்டும். வன்சுரு ஆலிகத்துக்கும் இன் குன்தும் ஃபாயிலின், நமது கடவுளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமையானால் இந்த இப்ராஹிமை கண்டிப்பாக எரித்தால் மட்டுமே உதவி செய்ய முடியும். இப்ப என்ன இந்த வார்த்தையிலிருந்து வருது அப்படின்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த ஈராக்கினுடைய மக்கள் எல்லாம் எப்படி நம்ம நேர்ச்சை வைப்போம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, நீ எனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நான் 10 நாள் நோன்பு நோக்கிறேன், ஒரு 10 ஏழைக்கு நோன்பு உணவு கொடுக்கிறேன் நேர்ச்சை வைப்போமோ, இந்த வார்த்தை மன்னத்தை என்ன சொன்னா, வன்சுரு ஆலிகத்துக்கும், உங்கள் கடவுளுக்கு உதவி செய்து இப்ராஹிமை எரித்து விடுங்கள் அப்படி இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஈராக்கினுடைய மக்கள் எல்லாம் நேர்ச்சையாக கொண்டு வந்து விறக போட்டாங்க. என்ன செஞ்சாங்கடா, நான் கொஞ்சம் விறகு தூக்கிட்டு வந்து போடுவேன், என் கடவுளை இவர் எரிச்சாரா இல்லையா, என் கடவுளுக்கு உதவி செய்யறதுக்காண்டி நான் ஒரு 10 கிலோ விறகு கொண்டு வருவேன், நான் ஒரு 1000 கிலோ விறகு கொண்டு வருவேன் சொல்லி அப்படி ஒரு பெரிய எல்லா மக்களும் விறகு கொண்டு வந்து நெருப்ப மூட்டுறாங்க. ஒரு பெரிய நெருப்பு, யாராச்சும் வந்து அந்த நெருப்பு பக்கத்துல நின்னா பறக்கக்கூடிய பறவைகள் கூட கரிந்து விழுந்து விடும், அந்த அளவுக்கு மோசமான ஒரு நெருப்பு. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போடணுமே, பக்கத்துல போய் யாரும் போட முடியாது. என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வண்டியை தயார் பண்றாங்க. அந்த நெருப்பு எப்படி, அந்த நெருப்புல பக்கத்துல போனா நம்ம கரிஞ்சிருவோம். ஒரு தூரமா இருந்து கொண்டு ஒரு வண்டியை தயார் பண்ணி என்ன செய்றாங்க, அந்த வண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த சக்கரத்தை இழுத்து விட்டுருவாங்க. இந்த சக்கரம் உருண்டு போய் இப்ராஹிம சுமந்திருக்கும், அந்த சக்கரம் நேரா கொண்டு போய் அந்த நெருப்புல போய் விழுந்துரும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நெருப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிமுக்காண்டி நெருப்பு மூட்டப்பட்டாச்சு. அந்த நெருப்பினுடைய ஜுவாலையினால் வானத்தில் பறக்கக்கூடிய அந்த துவாயிரா என்ற பறவைகள் எல்லாம் கரிந்து விழுகிறது. மிருகங்கள் எல்லாம் கூட அந்த நெருப்பை ஊதி பெருசாக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய முயற்சிகளோடு அந்த நெருப்புகள் மூட்டப்படுகிறது. இந்த அளவிற்கு செய்ததற்கு பிறகு இப்ராஹிமை அந்த வண்டியில வச்சு தள்ளிவிடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் புகாரி 4563 பதிஞ்சிருப்பீங்க, 4564, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு ஒரு ரப் இருக்கிறார், எனது அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், இந்த நெருப்பிலிருந்து பாதுகாப்பதில் அவன் மிக மிக சிறந்தவன். ரசூலுல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை அந்த நெருப்பை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி நெருப்பை பார்த்து சொன்னான், குல்னா யா நாரு கூனி பர்தவ் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், எனது நண்பன் இப்ராஹிம் வந்து கொண்டிருக்கிறான், ஈமானினுடைய ஜோதி, நெருப்பே நீ இதமான குளிர்ச்சியாக மாறிவிடுவாயாக. இந்த ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற இந்த ஒரு வார்த்தை நெருப்பை குளிர்ச்சிப்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தினுடைய 173 174 173 174 பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم ايمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء واتبعوا رضوان الله. இந்த வசனத்திற்கு இமாம் புகாரி விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, உஹதினுடைய யுத்தம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, இஸ்லாமிய வரலாற்றிலேயே முஸ்லிம்கள் ஒரு பெரிய இழப்பை பார்த்த ஒரு யுத்தம் இருக்குமே ஆனால் இந்த உஹதினுடைய யுத்தம் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பத்ர்ல நாம 70 காஃபிர்களை கொலை செய்தோம், உஹதில் 70 முக்கியமான இஸ்லாமிய தளபதிகள் உஹது யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு,
முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி பல முக்கியமான இந்த உம்மத்தினுடைய ராணுவ தளபதிகள் கொலை செய்யப்பட்டாங்க. இரண்டாவது இந்த யுத்தத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை உடைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்களோ என்று மக்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. முழு உலகத்தில் 2 பூமியில் நபியினுடைய ரத்தம் சிந்தியது. ஒன்று தாயிஃப், மற்றொன்று உஹதினுடைய மைதானம். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இரண்டாவது, முதல் பாதிப்பு 70 முஸ்லிம் தலைவர்கள், சாதாரண நபித்தோழர்கள் அல்ல, மிகப்பெரிய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இரண்டாவது, நபி இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய மரணத்தினுடைய வாயிலுக்கு சென்று விட்டு வந்து விட்டார். மூன்றாவது, ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு கஃன் துணி கூட இல்லாத அளவிற்கு ஜனாசாக்கள் பெருகமாக இருந்தது. அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு கபறுகள் கூட இல்லாத அளவிற்கு ஒரு கபரில் பல ஜனாசாக்களை போட வேண்டிய நிலைமை. இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. 70 முஸ்லிம்கள் கைதியா காஃபிர்கள் புடிச்சிட்டு போறாங்க. யுத்தம் முடிஞ்சிட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அல்லாவே ஆறுதல் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. இப்ப முஸ்லிம்கள் அந்த காயங்களுக்கு மருந்திட்டு இருக்கும் பொழுது 70 முஸ்லிம்கள், ஒவ்வொரு குடும்பத்தினை தகப்பன், மகன், கணவன், சகோதரன், நபியினுடைய குடும்பம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் என்று எல்லா குடும்பத்திலையும் யாரோ ஒருவரை இழந்து நின்று துக்கத்தினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள். எல்லா நபி தோழர்களும் காயத்தில் இருக்கிறார்கள். நபி உட்பட காயப்படாத எந்த நபி தோழரும் இல்லை. எல்லா நபி தோழரும், ரசூலுல்லாஹ்வுக்கு காயம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலில் 80க்கும் அதிகமான காயங்கள் என்று எல்லா நபி தோழரும் காயத்துல தான் இருக்கிறார்கள். எல்லா நபி தோழரும் காயம், உடலால் காயம். இரண்டாவது, எல்லா நபி தோழர்களினுடைய குடும்பத்திலும் யாரோ ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டிருப்பார். மூன்றாவது, எல்லா நபி தோழர்களினுடைய குடும்பத்திலும் யாரோ ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாலாவது, இந்த நபி தோழர்களினுடைய சிறந்த தளபதிகள் எல்லாம் இந்த யுத்தத்தில் மரணித்து ஜனாசாக்கள் எல்லாம் துண்டு துண்டாக கிடைக்கிறது. தூக்க கூட முடியாத ஒரு நிலைமை. யுத்தம் முடிஞ்சு அபூ சுஃபியானினுடைய தலைமையில மதீனா விட்டு வெளியே போய் ஒரு இடத்துல டெண்ட் போட்டு தங்குறாங்க. தங்கிட்டு அபூ சுஃபியான் அடுத்த தகவலை போட்டு கொடுக்கிறார், ரசூலுல்லாஹ்க்கு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த யுத்தத்திற்கு இப்பொழுதே அபூ சுஃபியான் ஆகிய நாங்கள் மீண்டும் தயாராக வருகிறோம். அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தை, அல்லதீன கால லஹுமுன் நாஸ், 3வது அத்தியாயத்தினுடைய 173. இந்த சம்பவம் இப்பதான் மனிதர்கள், சில நபர்கள் அந்த நபித்தோழரிடத்தில் போய் சொன்னார்கள், உடலால் பலகீனமாக இருக்கிறீர்கள், மனதால் துக்கத்தால் இருக்கிறீர்கள், உங்களினுடைய தளபதிகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களினுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் கனிமத்தாக எடுத்து விட்டார்கள், சோகத்தினுடைய விளிம்பிலும் தோல்வியினுடைய விளிம்பிலும் காயத்தினாலும் கண்ணீரினுடைய சிந்தக்கூடிய இந்த நேரத்தில் இருக்கிறீர்கள். கது ஜமஉ லக்கும், மீண்டும் உங்களை கொலை செய்வதற்கு அவர்கள் வந்து விட்டார்கள், ஃபக்ஷவுஹும் என்று பயமூட்டுகிறார்கள். வந்துட்டா யூதர்கள் வந்து சொல்றாங்க, போதும், இதுக்கு பிறகு உங்களால் நிக்க முடியாது, வந்துருங்க. முனாஃபிக்கின் வராங்க, வந்துருங்க, வேண்டாம், இந்த உஹதில் நிக்காதீங்க, அபூ சுஃபியானினுடைய படை வரப்போகுது, திருப்பி அவர்கள் உங்களை தாக்கினால் அல்ல ஆயுதமும் தளபதிகளும் அதிக நபர்கள் இருந்த பொழுதே தாக்கு பிடிக்க முடியாத நீங்கள் மீண்டும் உங்களை அவர்கள் தாக்கிவிட்டால் உங்களினுடைய நிலைமை என்னவாகும், வந்துருங்கன்னு சொல்லி பயமுறுத்துகிறார்கள். நபித்தோழர்கள் அத்தனை நபர்களும் உஹதில் நின்று கொண்டு கரத்தை தூக்கி சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களினுடைய பாதுகாவலன், யாருக்காக வேண்டி வாழ்ந்தோமோ அந்த ரப்பு எங்களை கைவிட மாட்டான் என்பதாக அத்தனை நபித்தோழர்களும் நபியும் முடிந்தார்கள். அந்த உறுதியான நம்பிக்கை, ஃபன்கலபு மின் நிஅமத்தி மினல்லாஹி வ ஃபضலின் லம் யம்ஸஸுஹும் ஸூ, அவர்கள் மதீனாவிற்கு நோக்கி உள்ளே வந்தார்கள். வெற்றி களிப்போடு அல்லாஹ் உள்ளே வர வைத்தான். அவர்களுடைய காயங்களை எல்லாம் ஆற்றி எந்த ஒரு சோதனையும் அவர்களை தீண்டாததை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை புதுமையானவர்களாக அல்லாஹ் மதீனாவிற்குள் கொண்டு வந்தான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலும் இந்த அத்தியாயத்திலும் பேசுகிறார். இப்ப இந்த உறுதியான நம்பிக்கை என்று சொன்னால், சோதனைகளினுடைய நேரம், இக்கட்டான அந்த நேரம், கஷ்டம் தொண்டையை அடைக்கக்கூடிய அந்த நேரம், கண்கள் கண்ணீரை வடித்தாலும், தொண்டைகள் இறுக்கமாக இருந்தாலும் எங்களினுடைய நாவுகள் முடிய வேண்டும், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், சிறந்த பாதுகாவலன். இதெல்லாம் நபி தோழர்களினுடைய வாழ்க்கை. நாம் வாழக்கூடிய இந்த உலகம் 2017 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மை போன்ற இரத்தமும் சதையுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான். அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதனையை கொடுத்திருக்கிறான் என்பதற்கு சில வரலாறுகளை நான் உங்களுக்கு ஞாபகமூட்டுகிறேன். நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில், நாம் எந்த காலத்தில் வாழுகிறோமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள், மதிப்புக்குரிய நமது இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். முஃமின்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்வார்கள்,
அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி உள்ள அடியாராக மாற வேண்டுமையானால் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை உலகத்தினுடைய விஷயங்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை உலகத்தினுடைய விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இபாதத்தினுடைய விஷயங்களில் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், ஆனால் இபாதத்தினுடைய விஷயங்களில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க. ஆகிரத்தினுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பாருங்கள். என்னை விட தஹஜ்ஜத் தொழுகிறார், என்னை விட குர்ஆன் ஓதுகிறார், என்னை விட ஈமானில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் உலக விஷயம் என்று வந்துவிட்டால் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு சிறந்த நல்லடியார்களாக நீங்கள் மாறிவிடலாம். அலப்போ என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நாளைய தினமும் இந்த யுத்தத்தை பற்றி பேசப்படும். ஷாம், இன்றைய சிரியாவினுடைய யுத்தம், ஒரு மாதத்திற்கு முன்னால். இந்த அலப்போ என்பது முஸ்லிம்களினுடைய புரட்சி படைகளிடம்தான், அஹ்லு சுன்னாவினுடைய அந்த கரத்தில் தான் இருந்தது. ரஷ்யாவினுடைய அந்த படைகள் எல்லாம் இந்த அலப்போவை தாக்குவதற்காக வேண்டி சிரியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நகரம், 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம், முஆவியா ரலியல்லாஹுவால் கெட்டப்பட்டு இந்த உம்மத்தினுடைய கோட்டை, ஈமானினுடைய கோட்டை, அந்த கோட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மாற்றி விட்டான் பாருங்கள். இப்போ அந்த ரஷ்யாவினுடைய அந்த ஏவுகணைகள் அந்த அலப்போவின் மீது விழுந்தது. அந்த அலப்போவினுடைய ஒரு அல் ஜசீராவினுடைய செய்தி நிறுவனம், அந்த அலப்போவினுடைய அந்த விமானம் விழுந்தது, அந்த ஏவுகணை விழுந்ததற்கு பிறகு, அந்த அலப்போ அலக்களிக்கப்பட்டு இல்லாமலாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு சிறுமி வாழ முடியாது, எல்லாம் இழந்தாச்சு, நாட்டை விட்டு வெளில போக வேண்டியதான். ரஷ்யா பிடிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த சிறுமி என்ன செய்வோம், ஒரு 10 வயது கூட நிரம்பாத சமானின அஷரா, 8 வயது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறுமி என்ன செய்வாள் என்று சொன்னால், அந்த அலப்போவினுடைய அந்த வீதியில நடந்து வருவார். 8 வயது மட்டும்தான். இப்போ அந்த செய்தி நிறுவனர் போய் கேட்பார், ஐன உம்முக்கி, நீ தனியா வாரியே, உங்க உம்மா எங்க அப்படின்னு கேட்பார். முதல் வார்த்தை உங்க உம்மா எங்க? எனது உம்மா இந்த ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதலில் ஷஹீதாகிவிட்டாள். ஐன அபூக்கி, உனது வாப்பா எங்க? அந்த சிறுவிட்ட கேட்கப்படும். ஐன உம்முக்கி, உங்க உம்மா எங்கவா? தனியா போற, பஸ் ஏற போறா, அவ்வளவுதான், நாட்டை விட்டு வெளியே போகணும், யாருமே இல்லை, எங்கேயோ போறேன், எங்க போறேன்னு தெரியாது, எங்க போறேன்னு தெரியவும் முடியாது, எங்கேயோ போக வேண்டும், நாட்டை எடுத்துட்டாங்க, எங்கேயோ போக வேண்டும். அந்த சிறுமி மட்டும், எல்லாரும் போறாங்க, இந்த சிறுமி மட்டும் தனியா வந்து போறாங்க. ஐன அபூக்கி, உங்க வாப்பா எங்க? எங்க வாப்பா இந்த யுத்தத்துல ஷஹீதாகி விட்டார். ஐன அஹூக்கி, உனக்கு தம்பி இருக்கா? உன் தம்பி எங்கே? எங்க அம்மா வீட்டுல உட்கார்ந்து என் தம்பிக்கு பால் கொடுக்கும் பொழுதுதான் ரஷ்யாவினுடைய ஏவுகணை எங்க வீட்டுல விழுந்துச்சு, வீடு இடிஞ்சிட்டு. உம்மா இல்ல, வாப்பா இல்ல, தம்பி இல்ல, நாடு இல்ல, எதுவுமே இல்லை, அனாதையாக நிற்கிறார். எல்லாம் இழந்து விட்டது, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த ஏவுகணை மேலே பறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் வரை இந்த குழந்தையினுடைய தாய் அந்த குழந்தை எந்த அளவிற்கு அரவணைத்திருப்பாள், இந்த குழந்தையினுடைய தகப்பன் எந்த அளவிற்கு முத்தம் கொடுத்து வளர்த்திருப்பான், இந்த குழந்தை தனது சகோதரனோடு எந்த அளவிற்கு சண்டையிட்டு அன்பாக வாழ்ந்திருக்கும், இந்த குழந்தை எந்த அளவிற்கு வீட்டிலே ஒரு சிறந்த மகாராணியாக வாழ்க்கை நடத்தியிருப்பான். ஒரே ஒரு ஏவுகணை, நாட்டை பிடித்தார்கள், வீட்டை இடித்தார்கள், உம்மாவை ஷஹீதாக்கினார்கள், வாப்பாவை ஷஹீதாக்கினார்கள், சகோதரனை ஷஹீதாக்கினார்கள், உலகமே இல்லாமல் நடுத்தெருவில் அனாதையாக நிற்கிறாள். இப்பொழுது அந்த செய்தி நிறுவனர் இப்பொழுது அந்த குழந்தையிடத்தில் கேட்பார், நீ என்ன நினைக்கிறாய் இந்த நேரத்தில், இந்த உம்மத்திற்கு நீ என்ன சொல்ல வருகிறாய்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். உம்மா இல்லை, வாப்பா இல்லை, வாழ்றதுக்கு வீடு இல்லை, போறதற்கு நாடு இல்லை, வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் பாதுகாவலன். மீண்டும் வருவோம், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை வீணடிக்க மாட்டான். ஒரு சில சோதனைகள் தங்களினுடைய வாழ்க்கைகளையே புரட்டி போட்டிருக்கிறான் அல்லாஹ். லண்டனினுடைய ஒரு இஸ்லாமிய டாக்டர், லண்டனினுடைய ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய டாக்டர் தனது வாழ்க்கையினுடைய சுய குறிப்பில் சவுதி அரேபியாவை சார்ந்த ஒரு தம்பதியை பற்றி எழுதுகிறார். நான் வாழ்க்கையில் சந்தித்த மிகவும் அற்புதமான அஜாயிபுல் மஹ்லூகாத் எழுதுவார், ஆச்சரியத்திற்குரிய படைப்புகள், நான் வாழ்க்கையில் சந்தித்த ஆச்சரியத்திற்குரிய ஒரு படைப்புகள் என்ற ஒரு தலைப்பிட்டு எழுதுவார். அவர் சொல்வார், சவுதி அரேபியாவை சார்ந்த ஒரு தம்பதி, எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க, பெரிய பணக்காரர்கள், எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பணக்காரர்கள். திருமணம் முடிகிறது, 10 வருட காலமாக இவர்களுக்கு எந்த குழந்தையும் இல்லை, குழந்தையே இல்லை.
10 வருட காலம் குழந்தை இல்லை. லண்டன், சவுதியை தாண்டி லண்டனுக்கெல்லாம் போறாங்க தனக்கு புள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு கட்டத்தில் செயற்கையாக அந்த தாய்க்கு குழந்தை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்யப்படுகிறது. 1 மட்டம் கிடைக்கிறது, 2 மட்டம் கிடைக்கிறது, 5வது மட்டம் அந்த தாயினுடைய வயிற்றில் அந்த குழந்தை தங்குகிறது. அவங்க பெரிய சொத்து இருக்கிறது, மிகப்பெரிய பணக்காரர்கள். 10 வருட காலம் இந்த குழந்தைக்காக வேண்டி எதிர்பார்க்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த இருவர்களுக்கு மத்தியில் குழந்தை பெற முடியாத சூழ்நிலை என்று வந்த பொழுது செயற்கையாக அது கூடுமா கூடாதா என்பதை பற்றி நான் விவாதத்திற்கு வரவில்லை. ஆனால் அல்லாஹ் எப்படியெல்லாம் உலகத்தில் மனிதர்களை வாழ வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களினுடைய ஈமானினுடைய உறுதியை பாருங்கள். இப்பொழுது செயற்கையாக 1 மட்டம், 2 மட்டம், 3 மட்டம், 4வது மட்டம், 5வது மட்டம் தான் அந்த தாயினுடைய வயிற்றில் அந்த கரு தங்குகிறது. 8 மாதத்திற்கு பிறகு ஆபரேஷன் செய்து அந்த கருவை வெளியே எடுக்கிறாங்க. ஒரு சிறந்த ஒரு ஆண் குழந்தை. ஒவ்வொரு தாய் திருமணம் முடித்தவர்களுக்கு தெரியும் குழந்தையினுடைய பாக்கியம் எவ்வளவு ஒரு மேன்மையானது என்று. 8 மாதத்திற்கு பிறகு இப்பொழுது ஒரு சிறந்த ஒரு ஆண் குழந்தை வெளியே வருது. சந்தோஷம். அந்த டாக்டர் சொல்றாரு, எவ்வளவு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன் தெரியுமா. இப்படி 1 நாள் 2 நாள் கழிது 4வது நாள் எல்லோரினுடைய இதயம் துடிப்பினுடைய அந்த சப்தத்தை விட இந்த குழந்தையினுடைய இதய துடிப்பினுடைய சப்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. உடனே அந்த டாக்டர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய இதயத்தில் ஒரு பெரிய ஒரு ஓட்டை, சிறிய ஒரு இதயம், ஆனால் தாங்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய துவாரம் இருப்பதை பார்க்கிறார்கள். இந்த சம்பவத்தை அந்த தாய் தகப்பன் சொல்லும் பொழுது இந்த தாய் தகப்பன் யாருமே கால்கள் நிற்கவில்லை. 2 நபர்களினுடைய கால்கள் நடுங்கி கீழே மயக்கம் போட்டு விடுகிறார்கள். ஆபரேஷன் இப்ப செய்ய முடியாது. டாக்டர் தனது சுய குறிப்பில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு எழுதுவார், நான் வாழ்க்கையில் சந்தித்த ஆச்சரியமானவர்களை பாருங்கள் என்பதாக. அரேபிய டாக்டர், லண்டன்ல ஒரு பெரிய டாக்டரா இருக்கிறாரு. இந்த அரபு தம்பதிகளை பத்தி எழுதுறாரு. இப்ப 4 மாதத்திற்கு பிறகுதான் இந்த ஆபரேஷன் செய்ய முடியும் என்பதாக முடிவு செய்யப்பட்டு 4 மாதத்திற்கு பிறகு மீண்டும் அந்த தம்பதிகள் தங்களது குழந்தையை லண்டனுக்கு அழைத்து வருகிறார்கள். 4 மாத குழந்தை ஆபரேஷனுடைய தியேட்டருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த டாக்டர் சொல்கிறார், அந்த ஆபரேஷனுடைய முறையே குழந்தையினுடைய இதயத்தை வெளியே எடுத்து வைத்து கையில் வைத்து ஆபரேஷன் செய்ய வேண்டும். வெளியில தாய் தகப்பன், அந்த குழந்தையினுடைய இதயத்தை நான் கையில வைத்து ஆபரேஷன் பண்றேன். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரத்தம் இதாக மாட்டேன், பாய மாட்டேன். இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்றார், அந்த இதயத்தை என் கையால் வச்சு அமுக்கணும். அமுக்கிக்கிட்டே இருக்கிறேன். எப்படியாவது இந்த குழந்தையை நான் பிழைக்க வைத்து விட வேண்டும், எப்படியாவது இந்த குழந்தையை நான் எப்படியாவது உயிர்ப்படுத்தி வைத்து விட வேண்டும். காரணம், ஒரு தாயும் தகப்பனும் 1 மாதம் அல்ல, 2 மாதம், 10 வருட காலங்கள் துடியாக துடித்து இந்த குழந்தையை சுமந்திருக்கிறார்கள். உலகமே இதுதான் என்பதாக நம்பி இருக்கிறார்கள். என்னை நம்பி அரபு தீபகற்பத்தை தாண்டி லண்டனினுடைய நாட்டிலே நின்று கொண்டு இறைவனுக்கு பிறகு என்னை நம்பி அவர்கள் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். 1 மணி நேரம் அந்த பிஞ்சு குழந்தையினுடைய இதயத்தை எனது கரத்தால் அமுக்கிக் கொண்டே இருந்தேன். 1 மணி நேரம் முடியும் பொழுது அந்த குழந்தை மரணித்து விடுகிறது. இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை அந்த தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் சொன்னேன். கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்திருக்கும் பொழுது சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலர், அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறார். வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களினுடைய வாழ்க்கைகள் எல்லாம் யோசிக்க முடியாத இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். சிரியாவினுடைய அந்த குழந்தைகள் எல்லாம், அலப்போவினுடைய ரஷ்யாவினுடைய அந்த குண்டுகள் போட்டு, இப்ப நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், மருத்துவமனைக்கு எடுத்து செல்வார்கள். மருத்துவமனையில் அந்த குழந்தைகள் எல்லாம் அப்படி துண்டு துண்டாக கொண்டு வரப்படுவார்கள். குண்டுகள் எல்லாம் கால்களிலும் இதயங்களில் எல்லாம் போடப்பட்டிருக்கும். குண்டுகளை வெளியே எடுக்க வேண்டும், ஆபரேஷன் செய்ய வேண்டும். மருந்து இருக்காது, மருந்து இல்லை. மயக்க மருந்து இட்டால் மட்டும்தான். ஒரு சாதாரண 2 தையல் என்று சொன்னாலே நமது உள்ளங்கள் எல்லாம் பதறுகிறது என்று சொன்னால், ஏவுகணையில் இருந்து வீடுகளின் மீது போடப்பட்ட அந்த குண்டுகளாக இருந்தால், மிகப்பெரிய நவீனகர துப்பாக்கிகளை கொண்டு ஈரானினுடைய ராணுவம் தரை மார்க்கமாகவும் ரஷ்யாவினுடைய ராணுவம் வான்வழி மார்க்கமாகவும் என்று முழுமையாக தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் எல்லாம், சிறிய குழந்தைகள், 5 வயது 6 வயது குழந்தைகள் கொண்டு வரப்படும். மருத்துவம் கொடுப்பதற்கு மருந்தில்லை. மயக்கம் அடைந்ததற்கு பிறகு மருத்துவம் செய்வதற்கு மயக்க மருந்தில்லை. இந்த நேரத்தில் அந்த குழந்தையிடத்தில் கேட்கப்படும், என்ன செய்ய போகிறாய்? ஆனால் இப்பொழுது குண்டை எடுக்க வேண்டும்.
எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும், நாங்கள் குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுகிறோம். அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அப்ரசம் பண்ணுங்க. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். எங்களுடைய கால ஆபரேஷன் பண்ணுங்க. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இத நாங்க சொல்லிட்டு இருக்கோம், எங்களுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க. இதுதான் கால்கள் தடுமாறக்கூடிய நேரம், தொண்டைகள் அடைக்கக்கூடிய நேரம், இதற்கு பிறகு உலகமே இல்லை என்று நினைக்கக்கூடிய நேரம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் வழிகாட்டுவான், அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிடவில்லை. இப்ராஹீமை இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். நபி தோழர்களை இந்த வார்த்தையை கொண்டு வெற்றி வீரர்களாக அல்லாஹ் திருப்பி இருக்கிறான். உலகத்தினுடைய சிறுவர் சிறுமிகள் கூட தங்களினுடைய சோதனைகளினுடைய நேரங்களில் இந்த வார்த்தையை முடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் எமது வாழ்க்கையிலும் அல்லாஹ் சோதனைகளை தரலாம். சில நேரங்களில் நினைக்கிறீர்களா அல்லாஹ் நோயிலே போட்டு வாட்டுகிறானா? கூடு சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமையில் வாட்டுகிறானா? சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை என்ற பாக்கியத்தை தரவில்லையா? சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த உலகத்தில் மற்றவர்களினுடைய தாய்கள் எல்லாம் குழந்தையை அரவணைக்கும் பொழுது தாயை அல்லாஹ் தரவில்லையே, அல்லாஹ் தாயை எடுத்து விட்டானே. சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மற்ற குழந்தைகள் எல்லாம் தங்களினுடைய துவாப்பாவினுடைய கரத்தை பிடித்து நடத்தி செல்லும் பொழுது எனக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் தரவில்லையே. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். 10 வருட காலம் 20 வருட காலம் சிறைச்சாலையிலேயே எங்கள் இளமைகள் அழிக்கப்பட்டு விட்டதே, மரணம் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலையா? சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். உலகத்தினுடைய கணவன்மார்கள் எல்லாம் தங்களினுடைய மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஷாப்பிங் மாலிலே அவர்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கென்று நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு கணவனை தராமல் அல்லாஹ் காலத்தினுடைய சூழ்ச்சியில் அல்லாஹ் விதவையாக ஆக்கிவிட்டானே. சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா நேரத்திலும் இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வார்த்தையாக இல்லாமல் கொள்கையாக முடிந்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டங்களை நீக்குவான் என்பதை தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே நமக்குரித்தான ஒரு பாதையை திறந்து காமிப்பான். ஆதலால் சோதனைகள் வரும் பொழுதெல்லாம், தடுமாற்றங்கள் வரும் பொழுதெல்லாம், சோகங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுதெல்லாம், துக்கங்கள் கண்ணீரை வடிக்கும் பொழுதெல்லாம், அந்த சோகத்தினுடைய ஆரம்பத்தில் இமாம் புகாரி பதிவு செய்தார்கள், அஸ்ஸப்ரு இன்தன் நதாமா. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், பொறுமை என்பது சோதனையினுடைய ஆரம்பத்தில் கையாளப்பட வேண்டும், பொறுமை என்பது சோதனையினுடைய முதலின்மையாக கையாளப்பட வேண்டும். ஆதலால் எந்த ஒரு சோதனை வந்தாலும், எந்த ஒரு இக்கட்டான காலம் வந்தாலும் நமது வாழ்க்கையிலும் அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் தாங்க முடியாத சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது தலைகளின் மீது சுமத்திவிடக் கூடாது. ஆனால் ஒரு கால அப்படி சோதனைகள் வந்தால் இந்த உறுதி உள்ள முஃமின்களாக நாம் இருந்து பார்த்தால் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், பாதுகாப்பதில், என்னை பாதுகாப்பதில் மிக சிறந்த பாதுகாவலன் என்பதாக நாங்கள் நம்பி பார்த்தால் போதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சோதனைகளுக்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை தருவான். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.